கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஞானமும் இயேசு கிறிஸ்துவனுடைய பரிபூரண ரட்சிப்பும் ஆரோக்கியமும் செல்வமும் பரிபூரணமாய் கிடைப்பதாக. ஆமேன். சரி, இன்றைய தேவ செய்தி 1 யோவான் எடுத்துக்கொள்ளுங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 3 - 6 வசனம் முடிய வாசிப்போமாக. 3 அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்ளுகிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். 4 அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறான், அவனுக்குள் சத்தியமில்லை. 5 அவருடைய வசனத்தை கைக்கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். 6 அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். இந்த வசனத்தை தான் இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த வசனம் நம்முடைய ஆத்மாவில் பதிய பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். சரி, இந்த வசனத்தை ஏன் எடுத்திருக்கோம்னாக்கா, சில வாரங்களுக்கு முன்பாக நாம் சிந்தித்த செய்திகளில் சில பேருக்கு சில சந்தேகங்கள் ஏற்பட்டது. டென்மார்க்லேருந்து ஒரு அன்பர் கேட்டிருக்காரு, நீங்கள் பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு செயல்படாது, அந்த ஆசீர்வாதத்தை விரும்பாதீர்கள் என்று சொன்னீர்களே. ஆனால் எல்லா சபைகளிலும், பெரும்பாலான சபைகளில் 90% சபைகளில் பழைய ஏற்பாட்டு ஆசீர்வாதங்களை தானே அதிகபட்சமாக சொல்லி கொடுக்குறாங்க. நாங்கள் அதை தானே நம்பி இருக்கிறோம். இப்போ நீங்கள் அதையெல்லாம் உங்களுக்கு வேணும்னு விரும்பாதீங்க, அந்த ஆசீர்வாதம் வேண்டாம், கிறிஸ்துவுக்குள் வருகிற ஆசீர்வாதத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னீங்களே. பழைய ஏற்பாட்டில் வர ஆசீர்வாதம்லாம் யாருக்குமே செயல்படாதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். அல்லது நீங்கள் சொல்கிறதுக்கு என்ன சாட்சி இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சரி, நல்ல விஷயங்க தான் இதெல்லாம். கேள்வி கேட்கணும் இல்லையா? சந்தேகம் பிறந்தால் தான் விசுவாசம் அதிகரிக்கும். நல்ல விஷயம் பாருங்கள். சரி, இந்த விஷயத்தை பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இடைப்பட்டு நம்முடைய ஆத்மாவில் இதை விளங்க செய்வாராக. ஆமென். இந்த பைபிளை 2 விதமாக எழுதியிருக்கிறாங்க. புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு இல்லையா? ஒரே பைபிள் கிடையாது. இந்த பைபிளில் 2 ஏற்பாடுகள் உள்ளது. முதல் ஏற்பாடுக்கு பழைய ஏற்பாடுன்னு பேர், 2ஆம் ஏற்பாடுக்கு புதிய ஏற்பாடுன்னு பேர். முதல் உருவான ஏற்பாடுக்கு மோசே லீடர், 2வது உருவான ஏற்பாடுக்கு இயேசு கிறிஸ்து லீடராக இருக்கிறார். பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணம்னு ஒன்று கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்ந்தால் அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். யார்கிட்ட என்ன மாதிரி ஆசீர்வாதம் கொடுத்தாருனாக்கா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, மோசஸ், தாவீது, சாலமோன் போன்றவர்களுக்கு மிக பிரம்மாண்டமான ஆசீர்வாதங்களை கொடுத்தார். ஆபிரகாமுக்கு, உன்னை பெரிய ஜாதி ஆக்கிறேன், கடற்கரை மணலத்தனையாக உன்னுடைய பிள்ளைகளும் வானத்து நட்சத்திரங்கள் போல் உன் பிள்ளைகளை உருவாக்குறேன் அப்படின்னார். ஆனால் கடவுள் அதை கரெக்டாக செய்கிறார் தான். அவர் மீது எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. அந்த ஆசீர்வாதத்தை முழுமையாக இவங்க பெற்றாங்களா, நடைமுறையில் அது வந்துதான்னா கிடையாது. பாருங்கள், இன்னொரு ஆசீர்வாதம் பாருங்கள். நீங்கள் போகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவீங்க, வருகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. அடுத்து, நீங்கள் எவர்களை ஆசீர்வதிக்கிறீர்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், நீங்கள் எவர்களை சபிக்கிறீர்களோ அவர்கள் சபிக்கப்படுவார்கள். அடுத்து, உங்களை எதிர்த்து ஒருமித்து ஒரு வழியாக வருவாங்க, உங்களை எதிர்க்க முடியாமல் 7 வழியாக ஓடி போவார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தது. அப்புறம், நீங்கள் எங்கெங்கெல்லாம் உங்கள் கால் பதியுதோ, ஆபிரகாம் கொடுத்த ஆசீர்வாதம், நீ எழுந்து நட, உன் கால் எவ்வளோ தூரம் நடக்க முடியுமோ போய் நட, அந்த நிலமெல்லாம் உனக்கு சொந்தமாக்குறேன் அப்படின்னார் இல்லையா? பெரிய ஆசீர்வாதங்கள் இதெல்லாம். இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் இஸ்ரேல் மக்களுக்கு முழுமையாக நிறைவேறுச்சா அப்படின்னா கிடையவே கிடையாது. முழுமையாக நிறைவேறவே இல்லை. ஏன் நிறைவேறலைனாக்கா, கடவுள் இந்த ஆசீர்வாதங்களை கொடுத்துட்டு ஒரு முக்கியமான நிபந்தனையை கொடுத்தார். என்னென்னா, என் சத்தத்துக்கு செவி கொடுங்க, என் கட்டளைக்கு கீழ்ப்படிங்க அப்படின்னார். அப்போ தான் இந்த ஆசீர்வாதம் வேலை செய்யும்.
இந்த ஆசீர்வாதம் நமக்கு பெறணும்னா இது ஒரு பொக்கிஷன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு ஒரு கதவு இருக்குது, அந்த கதவுக்கு ஒரு பூட்டு இருக்குது. அந்த கதவு திறக்கணும், அந்த பூட்டை திறந்தால் தான் உள்ளே இருக்கிற பொக்கிஷத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும் இல்லையா? கிறிஸ்துவ சொன்னார்ல, அறிவான திறவுகோலை ஆசாரியர்களே நீங்கள் வச்சுருக்கிறீங்களே, நீங்களும் உள்ளே போக மாட்டேங்கிறீங்க, உள்ளே போக விரும்புகிறவங்களையும் விட மாட்டேங்கிறீங்கன்னார் இல்லையா? இந்த அறிவான திறவுகோல் இருக்குதா, இதை போட்டு திறந்து உள்ளே இருக்கிற பொக்கிஷங்களை, அந்த பரலோக ராஜ்ய அந்த அனுபவத்தை பெற முடியல. ஏன்னா பிதாவினுடைய வார்த்தைக்கு யார் செவி கொடுக்குறாங்களோ அவர்களுக்கு தான் அந்த ஆசீர்வாதம் முழுமையாக பெறும். சரி, இந்த ஆசீர்வாதத்தை வாங்கினவங்க யார் தெரியுங்களா? ஒரு கூட்ட மக்களாக தான் தேர்ந்தெடுத்தார். உலக மக்களுக்கு முழுக்க பொதுவாக இந்த ஆசீர்வாதம் கொடுக்கப்படலை. ஆதாம்னு ஒரு மனுஷன் இருந்தார். அவருடைய சத்தத்துக்கும் அவருடைய சட்ட திட்டங்களுக்கும் அவர் கீழ்ப்படியாமல் விட்டார். அதனால் என்னாச்சுன்னாக்கா அந்த இயற்கை மாறுபாடு வந்துருச்சு. அவருடைய உடலில் மரணம்னு ஒன்று புதுசாக வந்துடுச்சு. அவர் ஒளி உடம்பை இழந்துட்டார். மரணமில்லா ஜீவ வாழ்க்கை வாழணும், அந்த வாழ்க்கையை இழந்துட்டு மரணம் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் பூமியில் இருந்த எல்லா உயிர்களுக்கும் அந்த மரணம் சாத்தியமாயிடுச்சு. வேதம் சொல்லுது, ஆதாம் மித்தமாக தான் இந்த பூமியில் மரணம் வந்தது, ஆதாம் மித்தம் தான் பாவம் வந்ததுன்னு சொல்லுது. அப்போ அவர் கீழ்ப்படியாதனால அவருக்கென்று உருவாக்கப்பட்ட இந்த உலகத்தில் எல்லாமே அழிவுத்தன்மைக்கு போயிடுச்சு. அன்னைக்கு கடவுள் உருவாக்கி கொடுத்தப்ப அவர் உருவாக்கியதெல்லாம் பார்த்து அது அழகாக இருக்குன்னு அவரே ஆசைப்பட்டார். இவன் வரத்துக்கு முன்னாடியே எல்லா படைப்புகளும் உண்டாயிடுச்சுங்க. இந்த மனுஷன் வந்து தான் உணவுக்கு உடைக்கு இருப்பிடத்துக்கு தேடணுங்கிற அவசியம் இல்லைங்க, ஆல்ரெடி எல்லாமே இருந்தது இல்லையா? அது இல்லாமல் பசின்னு ஒன்று உணர்வு கிடையாது. அப்போ எதுக்கு இதெல்லாம் படைச்சார்னாக்கா, கர்த்தரை ருசித்து பாருங்கள்னு வேதம் சொல்லுது. அவர் உருவாக்கினதை ருசித்து தான் பார்க்க சொன்னார், பசிச்சு சாப்பிடணும்னு இல்லை. பசிங்கிறது பாவத்தில் உருவானது. அந்த படைப்புகளை ருசித்து பாருன்னார், அவ்வளோதான். ஆனால் தவறுதலாக என்ன ஆயிடுச்சுனாக்கா, கடவுளே நான் உன் பேச்சை கேட்கல, எனக்கு ஒரு சிந்தனை வந்துடுச்சு, நான் என் வாழ்க்கையை நானே நிர்ணயிச்சுக்கிறேன் அப்படின்னார். கடவுள் விட்டுக்கிட்டார். அப்போ அவரே அவர் வாழ்க்கையை நிர்ணயிக்கும் போது அதனால் பல கேடுகள் வரும்னு பிதாவுக்கு தெரிஞ்சு அவருடைய சிஸ்டமைப்பை மறைச்சிட்டார். அது எல்லாம் பூமிக்கு உள்ளே போயிடுச்சு. இப்போ ஒரு மரம் வைக்கணும்னாக்கா நாம் மண்ணை தோண்டி விதையை போட்டு அது மேலுக்கு கொண்டு வரணும். அதுக்குள்ளே முள்ளும் குறுக்கும் விளைஞ்சி அதை அனுபவிக்கிறதுக்குள்ளாவே பெரும்பாடாயிடுது இல்லையா? இந்த மாதிரியான பாவங்கள் வந்துருச்சு. கடவுளும் இவங்களை மீட்டு மறுபடியும் பழைய வாழ்க்கையை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் ஆதாம்கிட்ட, நீ நல்ல முறையில் வாழ், என் சத்தத்துக்கு செவி கொடு, என் கட்டளை கீழ்ப்படினார். அவரால் முடியல, முயற்சி எடுத்து பார்த்தார், முடியல. அவருடைய சந்ததிகள் யாருன்னா செய்வாங்க அப்படின்ற நம்பிக்கையில் இருந்தார். அவருடைய குடும்பமே ஒரு கொலைக்கார குடும்பமும் பழிவாங்கிற குடும்பமும் காட்டி கொடுக்குற குடும்பமாக மாறிப்போச்சு. அதிலிருந்து ராட்சச சந்ததிகளோட இவங்க இனச்சேர்க்கையாகி இந்த பூமியினுடைய மொத்தமே நாசம் பண்ணிட்டாங்க. அதனால் அந்த படைப்பில் பெரும்பாலான பேரை அழித்து ஒரு 7 பேரோட 8 பேரோடு நிறுத்தினார் நோவாவின் காலத்தில். அவராச்சும் சரியாக இருந்திருப்பாருன்னா அவரும் சரியில்லை. ஆபிரகாம்னு ஒருத்தரை தேர்ந்தெடுத்தார். அந்த ஆபிரகாம் வந்த பிறகு அவர் மூலமாக ஒரு வாழ்வியலை கொடுக்குறார். இனி என் சத்தத்துக்கு நீ செவி கொடு, என் கட்டளை கீழ்ப்படினார். நீ என்னுடைய சந்ததின்னு தெரியறதுக்காக நான் உண்மையில ஒரு அடையாளத்தை போடுறேன்னு விருத்த சேதனம்னு ஒரு அடையாளம் வந்தது. அந்த விருத்த சேதனம் பண்ணின அத்தனை பேரும் இந்த கடவுள் வழிபாட்டுக்குரியவங்க அப்படின்னு. அப்போ அந்த கடவுள் தேர்ந்தெடுத்த மக்களில் ஒரு கூட்ட மக்களில் ஆபிராமை தேர்ந்தெடுத்தார். ஆபிராமுடைய சந்ததி தான் இஸ்ரவேல்னு அவங்க சொல்லுவாங்க. மொத்தம் 13 கோத்திரங்கள் ஆனாங்க. 12 கோத்திரங்கள், லேவின்னு ஒரு கோத்திரம் வச்சு வழிபாட்டு ஸ்தலம் அவங்க தான் 13 கோத்திரங்களாக உருவாச்சு. இந்த ஆபிரகாம் காலத்தில், ஈசாக்கு காலத்தில், யாக்கோப்பு காலத்தில் எல்லாம் மனசாட்சியின் காலமாக இருந்தது. இதை செய், இதை செய்யாது அப்படின்ற மனசாட்சிக்குள்ளவே. அந்த மனசாட்சிக்குள்ளவே அவங்க நியாயமாக வாழ்ந்துட்டால் கடவுள் அவங்கள அந்த ஆசீர்வாதத்தை முழுமைப்படுத்துகிறார். ஆனால் ஒருத்தர் கூட, அந்த 3 பேரில் ஒருத்தர் கூட கடவுளுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியலை. ஆபிரகாமும் கடவுளுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியலை, ஈசாக்கும் கடவுள் சத்தத்துக்கு கீழ்ப்படலை, யாக்கோப்பும் கீழ்ப்படியலை. ஆபிரகாம் கட்டின மனைவியை தங்கச்சின்னு சொல்லி எகிப்து ராஜா கிட்ட கொடுத்து மனைவியை காண்பித்து ராவோட ராவா ஐஸ்வர்யராக மாறினவர் இவர். கடவுள் கொடுத்த ஆசீர்வாதம் இல்லை அது. அதே போல் ஈசாக்கும் அதே வேலை தான் பண்ணார். கட்டின மனைவியை தங்கச்சின்னு அந்த ராஜா கிட்ட சொன்னார்.
யாக்கோப்பு என்ன பண்ணார்? கூட பிறந்த அண்ணனையும் ஏமாற்றிட்டு மாமனார் வீட்டில் போய் ஆடு மாடு மிருக ஜீவன் எல்லாத்தையும் கொள்ளை அடித்தார். இவர் என்னங்க இப்படி சொல்கிறீங்க? கொள்ளை அடிக்கலைங்கன்னு. இல்லைங்க, அந்த கதையை நீங்கள் நல்லா படித்து பாருங்கள். மாமனாருக்கு நோஞ்சா மிருகங்களாக கொடுத்தாரு, இவர் மட்டும் நல்லதாக எடுத்துக்கிட்டார். இது அயோக்கியதானே தானே? கங்காணியாக இருக்கிறவன் நியாயமாக இருக்கணும்ல. உனக்கு மட்டும் நல்லதாக எடுத்துக்கிற, மாமனாருக்கு மட்டும் நோஞ்சா அதெல்லாம் கொடுத்தார்ல, அது ஏமாத்து தானே? இப்படி சம்பாரிச்சு தான் அதெல்லாம். அதனால் இவங்க ஆசீர்வாதங்களை முழுமையாக பெறவே முடியல. அதுக்கப்புறமா அந்த இஸ்ரவேல் சந்ததியை எகிப்தில் அனுப்பி எகிப்திலேருந்து திரும்பவும் மீட்டு கூட்டின்னு வரும்போது வனாந்தரத்தில் வச்சு ஒரு லெசன் கொடுத்தார், ஒரு கிளாஸ் எடுத்தார். அப்போ மோசையை அழைச்சி மோசையின் மூலமாக நியாயப்பிரமாணம் என்று ஒரு 10 கட்டளை கொடுத்தார். அந்த 10 கட்டளையில் 5 செய்யணும், 5 செய்யக்கூடாது. இது மாதிரி ஒரு 10 கட்டளை கொடுத்தார். திருப்பங்க யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து அந்த நியாயப்பிரமாணம்னா என்னன்றதை தெரிஞ்சுக்குவோம். 1 தேவன் பேசிச் சொல்லிய சகல வார்த்தைகளுமாவன. 2 உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. 3 என்னையன்றே உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். 4 மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். 6 என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கஞ்செய்கிறவராயிருக்கிறேன். 7 உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். 8 ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 12 உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. 13 கொலை செய்யாதிருப்பாயாக. 14 விபசாரம் செய்யாதிருப்பாயாக. 15 களவு செய்யாதிருப்பாயாக. 16 பிறனுக்கு விரோதமாக பொய்ச் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. 17 பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக. பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்றார். இதுதான் அந்த நியாயப்பிரமாணத்தினுடைய கட்டளைகள். இந்த நியாயப்பிரமாணத்தை கட்டாயமாக கை கொள்ளணும். 6ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. 6 என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கஞ்செய்கிறவராயிருக்கிறேன். அவருடைய கற்பனையை கை கொண்டு அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து கட்டளையை செய்கிறவர்களுக்கு 1000 ஜென்மத்துக்கு அவர் ஆசீர்வாதம் உண்டு இல்லையா? சரி, எல்லாருமே இந்த கற்பனையை கை கொண்டாங்களா அப்படின்னு பார்த்தா ஒருத்தர் கூட கை கொள்ளலைங்க. இந்த கற்பனையை ஒரு மனுஷன் கூட கை கொள்ளலை, இன்க்ளூட் மோசஸும். இதை கொண்டாந்த மோசஸே அவர் கை கொள்ள முடியல. அவர் மூலமாக தான் கற்பலகை வந்தது, ஆனால் அவராலேயே இந்த கற்பனையை கை கொள்ள முடியல. எல்லாருமே இந்த கற்பனைக்கு அடிமையாகினாங்க. கற்பனை அவர்களை அடிமையாக்குச்சு. அதனால் கற்பனை உயிரோடு இருந்தது, மனுஷங்க செத்து போய் கிடந்தாங்க. விளங்குதுங்களா? இந்த மாதிரி அந்த கற்பனை நம்மளை பழி வாங்குச்சு. பழைய ஏற்பாட்டில் எல்லா ஆசீர்வாதமும் நமக்கு வருமானா இதை வாங்கினவங்களுக்கே வரலங்க. இப்போ உங்களுக்கு எப்படிங்க கிடைக்கும்? சரி, இந்த கற்பனையை வாங்கணுங்க யார் தெரியுமா? இஸ்ரேல் கோத்திரத்தை சார்ந்தவங்க. உலக மக்களுக்கு பொதுவாக கொடுக்கப்படலை. ஒரு கூட்ட மக்களாக பிரித்து இவங்க மூலமாக ஒரு பிரமாணத்தை உருவாக்கி இவங்க கை கொண்டு வாழ்ந்துட்டாங்கன்னா அதை உலகத்துக்கு பறைசாற்றுவாங்க. இன்னைக்கு கிறிஸ்து மூலமாக எப்படி உலகத்தில் பூச்சக்கரம் எங்கும் அவருடைய சுவிசேஷம் பரவட்டோன்னு சொல்லி பரவுது இல்லையா? இதுபோல் இஸ்ரேல் மக்களே இந்த பிரமாணத்தை கை கொண்டு இருந்தாங்கனாக்கா, இன்க்ளூடு மோசஸும் கை கொண்டுட்டு இருந்தாங்கனாக்கா, சரி இது எல்லாருக்கும் பழக்கத்தில் நாளடைவில் வந்துடும், எல்லாரும் இந்த கட்டளையை கை கொண்டு பரலோகத்துக்கு வந்துடுவாங்கன்னு எண்ணியிருப்பார். ஆனால் ஒருத்தரும் கை கொள்ள முடியல, கை கொள்ள விரும்பலை அதை. அதனால் எல்லாரும் பாவிகளாகவே தான் இருந்தாங்க. அவர்களுக்கு அவர்கள் வாங்கின வாக்குத்தத்தமும் ஆசீர்வாதமும் கிடைக்கவே இல்லைங்க. ஒரு வழியாக ஒருமித்து வருவங்க உங்களை எதிர்க்க முடியாமல் 7 வழியாக ஓடுவாங்கன்ற ஆசீர்வாதத்தை முழுமையாக அவங்களால அனுபவிக்க முடியல. இன்றைய நாள் வரைக்கும் அந்த இஸ்ரேல் மக்கள் யூதர் வம்சத்தாருங்க உலகம் முழுக்க சிதறி கிடக்கிறாங்க. இன்றைக்கும் யுத்தம் தான் நடந்துகிட்ருக்குது. இன்றைக்கும் இஸ்ரேலில் யுத்தம் நடந்துட்டு தான் இருக்குது.
இவங்க ஒரு வழியாக வந்து 7 வழியாக ஓட விடல, இவங்க தான் 7 வழியாக ஓடினாங்க. உலகம் முழுக்க ஓடுனாங்க. ஏன்னா பிரமாணத்தை கை கொள்ளலை. அதனால் கடவுளே ஏற்படுத்துகிறாரு அந்த யூதர்களை அடித்து விரட்டுறாரு இஸ்ரேல் மக்களை எல்லாம். ஏன்னா அந்த பிரமாணத்தை கை கொள்ளலை அவங்க. இதுபோல் எல்லா ஆசீர்வாதமுங்க அவங்களுக்கே பரிபூரணப்படாத பட்சத்தில் உங்களுக்கு எப்படிங்க பரிபூரணப்படணும்? சரி, எனக்கு கண்டிப்பாக அது பரிபூரணப்பட்டாகணும் அப்படின்னு நீங்கள் விரும்பிட்டீங்கன்னா, யாரோ சொன்னதெல்லாம் கேட்டு நீங்கள் நம்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் யாராக இருக்கணும்னாக்கா இஸ்ரேல் கோத்திரத்தாராக இருக்கணும். அந்த 12 கோத்திரத்தில் ஒருத்தராக இருக்கணும். இது கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டது போல் ரட்சிப்பின் மூலமாக, விசுவாசத்தின் மூலமாக நான் கிறிஸ்துவை சார்ந்து இருக்கிறேன்ற மாதிரிலாம் அப்போ கிடையாது. யூதர்களாக பிறப்பாலே இருக்கணும். அவங்களுடைய பிறப்பால் வந்தால் தான் இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு சொந்தமாகும். மதமாற்றமோ மனமாற்றமோ கிடையாது. இன்றைக்கும் உலகம் முழுக்கங்க யூதர்கள்னு ஒரு தனி பிரிவே இருக்குது, இஸ்ரேல் மக்கள்னு தனி பிரிவே இருக்குது. அதில் மதமாற்றம் கிடையாது, யாரையும் ஏற்றுக்கொள்கிறதும் கிடையாது. பிறப்பால் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் அந்த வழிபாடு. இன்னமும் அந்த வழிபாடெலாம் செய்கிறாங்க. இப்போ கோயில் கட்ட போகிறாங்க, பலி நடத்த போகிறாங்க, இதெல்லாம் நடக்க போகுது. புதுசாக யாரும் உள்ளே போயிட முடியாது. அவங்க விருத்த சேதனம் பண்ணுவாங்க. ஒரு கோயில் கட்டியிருப்பாங்க, 2 கற்பலகம் இருக்கும், கேரோபின் சேரோபின் சேர்ந்த அந்த வாக்குத்தத்த பெட்டி இருக்கணும், அதுக்கு ஒரு திரைசீலை இருக்கும், வெளியில் தெய்வ சமூகத்தாப்பம் இருக்கும், பலிபீடம் இருக்கும், வெளியில் தான் மக்கள் இருப்பாங்க. கடவுள்கிட்ட உங்களை பாவ நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஒரு ஆசாரி இருப்பார். அவர் தான் அதை போய் செய்வார். அவர் தான் இந்த ரத்தத்தை போய் தெளித்து உங்களுக்கான பாவ நிவர்த்தி வாங்கி தருவார். நீங்களாக போய் கடவுளை வழிபற்ற முடியாது. புரியுதுங்களா? எப்படிங்க உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் வந்து சேரும்? பழைய ஏற்பாட்டினுடைய ஆசீர்வாதம் ஒருத்தருக்கும் வந்து சேராது. ஏன்னா அதை ஒருத்தரும் கடைப்பிடிக்கல அப்படின்னு கிறிஸ்து இயேசுவே சொல்கிறார். திருப்புங்க யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இயேசு பேசுகிறார். 19 மோசே நியாயப்பிரமாணத்தை உங்களுக்கு கொடுக்கவில்லையா? அப்படியிருந்தும் உங்களில் ஒருவனும் அந்த நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறதில்லை. என்னவா? மோசே கொடுத்த அந்த நியாயப்பிரமாணத்தில் ஒருத்தரும் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளலை, அதன்படி நடக்கலைன்னு இயேசுவே சொல்கிறார். 19 மோசே நியாயப்பிரமாணத்தை உங்களுக்கு கொடுக்கவில்லையா? அப்படியிருந்தும் உங்களில் ஒருவனும் அந்த நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறதில்லை. இப்படி இருக்க அவர்களுக்கே அந்த ஆசீர்வாதம் சேராத பட்சத்தில் நமக்கு எப்படி சேரும்? சரி, அந்த ஆசீர்வாதம் இப்போ தேவையில்லைன்னு சொன்னதுக்கு காரணம் இதுதான். இப்போ உங்களுக்கு ஆசீர்வாதம் எப்படி கிடைக்கும்னாக்கா, உங்களை நேசிக்கிறது போல் பிறரையும் நேசிங்க, அது தீர்க்க தரிசனமும் நியாய பிரமாணமும் அவ்வளோதாங்கிறார். புரியுதுங்களா? அவங்களால இது புரிஞ்சிக்க முடியல. தங்களை நேசிக்கிறது போல் பிறரை நேசிக்கணுங்கிற அந்த அடிப்படை விழிப்புணர்வு இல்லை. அதனால் கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், ரத்தத்துக்கு ரத்தம், கொலைக்கு கொலை அப்படின்னு தன் சகோதரனாக இருந்தால் கூட கொலை செஞ்சாங்க. பழைய ஏற்பாட்டில் நிறைய சம்பவங்களை படித்து பாருங்கள். சொந்த சகோதரங்களை கொல்லுவாங்க, ஒரே குடும்பத்தில் இருக்கிறவங்கள கொல்லுவாங்க. இப்படி இருக்கும்போது எப்படி அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும்? இல்லையா? கிடைக்காது. இப்போது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு நீங்கள் எப்படி இருக்கணும்? கிறிஸ்து சொல்கிறாரு, மோசே உங்களுக்கு சொல்லியிருக்கிறாரு, ஒருவன் உன் கன்னத்தில் அரைந்து உன் பல் கீழே விழுந்துருச்சுன்னா நீ திரும்பவும் அவனை அடித்து அதே போல் அவன் பல்லு கீழே விழவை. இது பழைய ஏற்பாடு. இயேசு சொல்கிறாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு கன்னத்தில் இருந்தால் மறு கன்னத்தை காட்டு. இது புதிய ஏற்பாடு. அப்படியே அதிருது இல்லை? இது யாரால் சாத்தியம்? அப்படி தானே தோணுது. இது சாத்தியப்பட்டால் தான் கிறிஸ்து சொன்னது போல் வாழ முடியும். கிறிஸ்து என்ன சொன்னார்? என் பிரமாணத்தை கை கொள்ளுங்கன்னார். இது பழைய பிரமாணம் இல்லை, புதிய பிரமாணத்தில் கிறிஸ்து சொன்னது போல் நடந்தால் தான். இல்லைன்னா ஒருத்தருக்கும் பரலோக ராஜ்யம் கிடைக்காது. என்ன கிடைக்குன்னா மரணம் கிடைக்கும், மரணம் தான் வரும், திரும்பவும் மறுபிறப்பு கிடைக்கும். கவலைப்படாதீங்க. இது கூட ஒரு சந்தேகம் நிறைய பேர் கேட்டாங்க. மறுபிறப்புன்றத கூட கிறிஸ்தவத்தில் யாரும் சொல்கிறதில்ல, ஒரே பிறப்பு தான், இந்த ஜென்மம் தான், இதை பயன்படுத்திக்கங்கன்னு. உண்மைதான். இந்த ஜென்மத்தில் கிறிஸ்துவை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நியாயப்பிரமாணத்தின்படி வாழணும். எது பழசு இல்லை, பழசை கிறிஸ்து வாழ்ந்துட்டார்.
இப்போ கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற சிந்தனையும் அவர் இந்த ஜீவ ஆற்றலும் அந்த உடம்பும் நீங்கள் சாப்பிட்டதுனால கிறிஸ்து போல் நீங்கள் வாழ முடியுமே இல்லையா? கிறிஸ்துவ போல் நம்ம வாழ முடியாதா? நானும் அதுக்கான முயற்சி தான் எடுத்துகிட்டு இருக்கிறேன். அதுக்கான முயற்சி எவ்வளோ எடுக்க முடியுமோ அந்த முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறோம். நான் பரிபூரணப்பட்டுட்டேன்னா கிடையவே கிடையாது. 1% அந்த இடத்த போய் அடையணும்னு முயற்சி எடுக்கிறோம். இதில் வயதாகி நாம் காலமாயிட்டோன்னு வச்சுங்களேன், கவலைப்படாதீங்க. மறுபிறப்பு திரும்ப எழுப்பிடுவார். எழுப்பி எதில் நீங்கள் விட்டீங்களோ அதுலேருந்து தொடரணும். ஏன்? நியாயப்பிரமாணத்தை நான் அவமாக்க வரவில்லை, அதை நிறைவேற்றவே வந்தேன்னார். ஏன் நிறைவேற்றனா, அதில் உள்ள எழுத்து, அந்த எழுத்து உறுப்பின் கூட மாறாது. ஏன்? அது நிறைவேறி தீரும் அளவுக்கும் அதில் ஒரு எழுத்தின் உறுப்பு கூட மாறாது. மாறினா உலகம் அழிஞ்சிடனார். புரியுதுங்களா? அது நிறைவேறி தீரும் அளவுக்கு அது மாறாது. யாருக்கு? கிறிஸ்துவுக்கு மட்டும்தானா? அது கிறிஸ்துவுக்கு மட்டும்தானா? அவர் மட்டும் நிறைவேற்றினா போதுமா? என்ன? அவர் நிறைவேற்றி முன்னோடின முதல் மனிதர். பிரமாணத்தை யாராலையும் நிறைவேற்ற முடியாத அது ஒரு பெரிய பழிவாங்குதலில் இருந்தது. கடவுளுக்கும் நமக்கும் மிகப்பெரிய மதில் சுவராக இருந்து நம்ம கடவுளுக்கு விரோதியாக மாற்றி வச்சுருந்தது. அந்த சுபத்தை பிரமாணத்தின்படி வாழ்ந்து உடைச்சார். தன்னுடைய சரீரத்தால் உடைச்சார். இரத்தத்தினால் நம்மளை பரிசுத்தமாக்கினார். அந்த கேரோபின் சேரோபின் பாதுகாப்பில் இருக்கிற பிரமாண கல்லை உடைச்சார். அவர் வாழ்ந்து காட்டிட்டார். அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் சாப்பிட்ற நாமளும் அவரோடு சேர்ந்து பிரமாணத்தை ஜெயிச்சிட்டோமா? இப்போ பிரமாணத்தை ஜெயித்த நாம் மறுபடியும் நம்ம கொலை செய்யணுமா? திருடணுமா? பொய் சொல்லுவோமா? விபச்சாரம் செய்வோமா? அடுத்தவுடைய பொருள் மேலே இச்சை கொள்வோமா? சொல்லி நினச்சி பாருங்கள். அப்படி செய்ய முடியுமா? செய்ய முடியுமா? அப்படி செஞ்சால் என்ன ஆகும்? நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம் அல்லவா? புரியுதுங்களா? இது மாதிரி கொஞ்சம் விவரமாக நம்ம கேட்டுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கிறிஸ்து வாழ்ந்தது போலவே வாழணுன்ட்டு தான் வேதம் முழுக்க சொல்லுதுங்க. வேதம் முழுக்க கிறிஸ்து எப்படி வாழ்ந்தாரோ அது போல் வாழணும்னு பாருங்கள். பழைய ஏற்பாட்டு மக்கள் எல்லாமே பழந்துருத்திகள்னு சொல்கிறார். பழந்துருத்திகள். புதிய ஏற்பாட்டு மக்கள் எல்லாம் புதுந்துருத்திகள். 2 துருத்தி இருக்குது. துருத்தினா என்ன தெரியுங்களா? அந்த காலத்தில் வாட்டர் கேனு, ஜக்கு இதெல்லாம் தயாரிக்கலை இல்லையா? அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆட்டை அறுக்குறாங்கனாக்கா அதனுடைய தோலை உரித்து அதனுடைய கழுத்து பகுதி வாய்ப்பகுதியாகவும் அது உடம்பையெல்லாம் தையல் போட்டு தச்சிருவாங்க. அதோடைய கழுத்து பகுதி இல்லையா, அதில் தண்ணீர் மொந்துக்கிறதும் திராட்சை ரசம் வச்சுக்கிறதுக்கும் அதை பயன்படுத்திப்பாங்க. கிட்டத்தட்ட இப்போ நம்ம வாட்டர் கேன் யூஸ் பண்ணுறோம்ல, அது மாதிரி அது ஒரு துருத்தின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அதை தான் இயேசு சொல்கிறார். நீங்கள் துருத்திகள். என்ன துருத்திக? பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்தவங்கெல்லாம் பழைய துருத்திகள். இப்போ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்களா? நீங்கள் புதிய துருத்திகள். இப்போ இந்த பழைய துருத்தியில் புது ரசத்தை ஊற்றினா, ரசம்னா என்னது? கிறிஸ்துவனுடைய உபதேசம்தான். உபதேசம்தான் ரசம். இந்த புதிய ரசத்தை பழைய துருத்தியில் ஊற்றினா என்ன ஆகுமா? துருத்தி கிழிஞ்சு போயிடும். ரசம் சிந்தி போயிடும். சரி, புது துருத்தியில் பழைய ரசத்தை ஊற்றினா என்ன ஆகுனாக்கா ரசம் பொங்கி வெளியில் வந்து ஊற்றி சிந்தி போயிடும், துருத்தியும் கெட்டு போயிடும் அப்படின்னார். விளங்குதுங்களா? பழைய ஏற்பாட்டு ஆசீர்வாதம்லாம் கேட்டீங்கல்ல, கிறிஸ்து சொல்கிற விளக்கம் இதுதான். பழைய ஏற்பாட்டினுடைய ஆசீர்வாதமெல்லாம் பேசுகிறாங்களே, தாவீதின் ஆசீர்வாதம், ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இல்லையா? ஒரு ஆசீர்வாதம் வேணாம், ஒரு மண்ணும் வேண்டாம். இதில் சாலமோனின் ஆசீர்வாதம், சாலமோன் மாதிரி பெரிய பணக்காரன் ஆகணும், ஞானி ஆகணும், அவனை மாதிரி ஒரு முட்டாளே பைபிளில் இல்லைங்க. ஒன்றும் இல்லை. 300 பெண்டாட்டி 700 வப்பாட்டி, அவனாம் ஒரு அறிவாளியா, ஞானியா? அதனால் அவனெல்லாம் வேண்டாம். நான் மட்டும் இப்படி சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. இயேசுவே இவங்களையெல்லாம் விமர்சனம் பண்ணிட்டார். ஆபிரகாமை பார்த்து சொன்னார், ஆபிரகாம் என்னுடைய வருகைக்காக காத்துனந்தான் அப்படின்ட்டார் இல்லையா? அதே மாதிரி யாக்கோபை பற்றி பேசினார். எங்கள் யாக்கோபு வெட்டின கிணறாண்ட நின்று ஒரு சமாரிய ஸ்திரீக்கிட்ட சொல்கிறாரு, அவன் வெட்டின கிணத்துல இருக்கிற தண்ணியை நீங்கள் மோந்து குடிச்சிங்கனாக்கா அவனை போலவே அந்த வாழ்வியல் தாகம் வந்துக்கிட்டே இருக்கும். உடல் இன்பம், உலகியல் இன்பம், இதுலேயே வாழ்ந்து நீங்கள் செத்து போயிடுவீங்க. நான் கொடுக்குற தண்ணீரோ உங்களுக்குள்ள புதிய நீரூற்றை உருவாக்கும் அப்படின்னார். யாக்கோபிலும் பெரியவர் நான் அப்படின்னார் இல்லையா? அதே மாதிரி தாவீதையும் சொன்னார்,
தாவீது என்ன ஆண்டவன் சொல்கிறான், அப்படி இருக்க நான் எப்படி அவனுக்கு குமாரன் ஆவேன் அப்படின்னு கேட்டார் இல்லையா? கிறிஸ்து இயேசு தான் சொல்கிறார், இவர்கள் யாருமே சரியில்லைன்னு. சாலமோனை பார்த்து சொன்னார், ஒரு மலர்களுக்கு ஒப்பா இல்லை அவன் அப்படின்னார். ஒரு காட்டு மலரை பார்த்து இந்த மலர்கள் மலர்ந்து வாசம் வீசுதே, சாலமோன் தன்னுடைய சகல மகிமையில் இருக்கும்போது கூட இந்த மலர்களுக்கு ஈடாக அவன் கிடையாது அப்படின்ட்டார். என்ன, இந்த மலர்கள் மலரும்போது அதனுடைய பரிபூரணத்தை எப்படி வெளிப்படுத்துதுன்னா வாசனையாக வெளிப்படுத்துது இல்லையா? தேன் மூலமாக வெளிப்படுத்துது. ஆனால் சாலமோன் அப்படியா இருந்தான், ஒரு நாளைக்கு 4 ட்ரெஸ்ஸு மாற்றினா கூட அவனுடைய 9 ஓட்டைகள்லேருந்து நாத்தம் தான் வெளியே வரும் இல்லையா? எல்லாருக்கும் அப்படி தானே இருக்குது, வேர்வை நாத்தம். இந்த மலர்களுக்கு ஒப்பானவன் இல்லை, அவன் சகல மகிமையில் இருக்கும்போது கூட இதுக்கு ஈடாகவங்களே அப்படின்ட்டார். சாலமோனிலும் பெரியவர் நான் அப்படின்னார். அப்போ யாருமே அந்த பரிபூரணத்தை அனுபவிக்கவே இல்லை. அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு எதுக்கு? கிறிஸ்துவின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதம் எது? பிதாவினுடைய சித்தத்தின்படி அவர் அப்படியே செஞ்சாருங்க. நான் எதுவும் என் சொந்த விஷயமாக செய்யவே இல்லை, என் பிதாவினுடைய சத்தத்தின்படி அவருடைய சொற்பேச்சு கேட்டு அவர் சொல்கிறத மட்டும்தான் நான் செய்கிறேன் அப்படின்னார் இல்லையா? அப்போ அவரை ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த குணாதிசயம் நமக்கு வரணுமா இல்லையா? வரலைன்னா நீங்கள் பழைய ரசத்தை குடிக்கிறீங்க, புது துருத்தியாக இருந்தாலும் பழைய ரசத்தை தான் வாங்கி வச்சுருக்கீங்க. அதனால் உங்களால் முடியவே முடியாது. புது துருத்தியாக இருக்கலாம், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கலாம், ஞானஸ்தானம் பெற்றிருக்கலாம், பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கலாம். ஆனால் சிந்தனை செயல் எல்லாம், வசனங்கள் படிக்கிறதெல்லாம், நம்புறதெல்லாம், வாக்கு தத்தத்தையும் பழசையே நீங்கள் நம்பிட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் புது துருத்தி பழைய ரசம். ஆமென். நிறைய பேருக்கு இப்போ தான் ஒரு பெரிய விழிப்புணர்வு வருதா இல்லையா? 99% சபைகளில் இந்த பழைய ஆசீர்வாதங்களை பற்றி, பழைய கதையை பற்றி, பழைய வம்சாவழிகளை பற்றி பெருமையாக பேசி தள்ளுவாங்க, மிகப்படுத்தி கூட பேசுவாங்க. பெரிய பெரிய ஜாம்பவானாக இருக்கிற போதகர்கள், பாஸ்டர்கள்லாம் இப்படி பேசுகிறத நான் கேட்டிருக்கிறேன். அப்போ எல்லாம் நான் கொஞ்சம் வருத்தப்படுறதும் உண்டு. இயேசு கிறிஸ்துவை பற்றி இவ்வளோ பெருசாக பேச மாட்டேறீங்களே, இயேசுவை பற்றி சொல்லித்தர மாட்டேங்கிறீங்களே, பழைய கதையில் நடந்த விஷயத்தை இப்படி பெருசாக பேசிகிட்டு இருக்கிறீங்களே, எலியாவை பற்றியும் எலிசாவை பற்றியும் அவர் செஞ்ச அற்புதங்களை பற்றியும் இல்லையா? அவர் மட்டும் இல்லை, இதுபோல் அற்புதம் செஞ்சவங்களை எல்லாம் மிகைப்படுத்தி இந்த மாதிரி கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றவங்களாம் எப்படி இருந்தாங்க பாருங்கள். தானியேலை பற்றி அப்படிலாம் பேசும்போது ஒருத்தர் கூட நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றலைன்னு இயேசுவை சொல்கிறாருங்க. நிறைவேற்றிருந்தால் இயேசுநாதர் ஏங்க வரணும்? என்னங்க, தீர்க்கதரிசியாக இருக்கலாம், கோத்திர பிதாக்களாக இருக்கலாம், ஆனால் யாருமே நியாயப்பிரமாணத்தை முழுமையாக நிறைவேற்றலை. எல்லா தீர்க்கதரிசியும் பாருங்கள், அவங்களில் நிறைய குறைபாடுகள் இருக்குது. ஒருத்தரும் முழுமையாக பிதா பேச்சுக்கு கீழ்ப்படியவே இல்லை. நிறைய பேர் பிதாவை குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பிதா செய்யாத என்னதை தீர்க்கதரிசிங்க செஞ்சாங்க. எரோமையெல்லாம் பாருங்கள், செய்ய வேணான்னு சொன்னதை செஞ்சார். அவர் ஊழியம் செய்ய தான் வந்தார். யோனா சொன்ன இடத்துக்கு போகாமல் வேறு இடத்துக்கு ஓடினார். செஞ்சாரா இல்லையா? கடவுள் அவர் திரும்ப கூப்பிட்டு மீன் வாயில் போட்டு அங்கே போய் நினிவேல போய் நற்செய்தி சொல்ல வச்சார் இல்லையா? அப்போ தீர்க்கதரிசியாக இருந்தால் பிதாக்களாக இருந்தார்னா யாருமே கீழ்ப்படியில்ங்கிறது தானே உண்மை. இப்போது நாம் அப்படி இருக்கக்கூடாதுங்க. அதாங்க நற்செய்தி. நற்செய்தி எதுனா நாம் அப்படி இருக்கக்கூடாது. பழைய ஏற்பாட்டினுடைய கதைகளெல்லாம் படித்து வச்சுக்கோங்க. இது எதுவுமே நம்ம வாழ்க்கையில் வரக்கூடாதுன்னு முடிவாக பண்ணிங்க. பழைய ஏற்பாட்டு பேரும் கூட வைக்காதீங்க, ஏன்னா பேருக்கு ஏற்ற குணங்கள் தான் இருக்கும். இயேசுநாதரும் சரி, பிதாவும் சரி, பேர்களெல்லாம் மாற்றினாருங்க. அதனால் பழைய ஏற்பாட்டு பேர்லாம் கூட அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்துக்காதீங்க. புதிய ஏற்பாட்டில் பேருங்க வைங்க. அதெல்லாம் கிறிஸ்துவனுடைய சிந்தை நமக்குள்ளே வர்றதுக்கு, ஞாபகப்படுத்துறதுக்கு அதெல்லாம் ஒரு வழியாக இருக்கும் இல்லையா? அப்போது புது துருத்தியான நீங்கள் புது ரசத்தை உங்கள் அறிவில், ஆத்மாவில், உயிரில், உடம்பில் வாங்கிக்கங்க. இந்த பழைய துருத்தியும் பழைய ரசமும் வேண்டாம். பழைய துருத்தியில் இருக்கிற யாருமே பிரமாணத்தை கைக்கொள்றன்ற பேரில் சடங்கு சம்பிரதாயத்தில் தான் விழுந்தாங்க. அந்த காலத்தில் பலியிடுறத பெரும் வேலையாக வச்சுக்கிட்டாங்க. வருஷந்தோறும் இடைவிடாமல் பலி செலுத்திக்கிட்டே இருந்தாங்க. பவுல் கேட்குறாரு, இந்த வருஷம் தான் பலி செலுத்திட்டீங்கள்ல, உங்கள் குற்றங்கள்லாம் மன்னிக்கப்பட்டது இல்லையா, ஊருக்குள்ளே போகிறீங்கள்ல, அடுத்த வருஷம் திரும்ப எதுக்கு பலி செலுத்துறீங்கன்னு கேட்குறாரு. அப்போ அவங்க மனசாட்சி குத்துது இல்லையா, நாங்கள் இந்த வருஷம் அது போன வருஷத்து பாவங்க, இது இந்த வருஷத்து பாவங்க. எப்படி? அது போன வருஷத்து பாவம், இப்போ இது இந்த வருஷத்து பாவம்.
அப்போ இந்த பாவமே செய்யாமல் வாழணுங்கிறத விழிப்புணர்வு சுத்தமாக வரல. இயேசு வந்து சொல்கிறார், பலி இடுவதை காட்டிலும் கீழ்ப்படிவது மேலானது. எதை வாங்கிக்க போகிறீங்க? இந்த புது ரசம் பழைய துருத்தியில் ஊற்றினா அந்த துருத்தி கீஞ்சு போகுது. அப்போது புது துருத்தியில் புது ரசம் தான் ஊற்றணும். புது துருத்தி யார்? இப்போ கிறிஸ்துவுக்குள் வந்திருக்கிற நாம் எல்லாம் புது துருத்திகள். துருத்தின்னா இப்போ நம்ம உடம்பு தான் அந்த துருத்தி. அன்றைக்கி ஆட்டுத்தோலில் பண்ணாங்க, இப்போ நம்ம மனுஷத்தோலாக இருக்கிறோம். அந்த ஆட்டுத்தோலில் பழைய ரசத்தை ஊற்றுனாங்க, இப்போ நமக்குள்ளே புது ரசத்தை ஊற்றணும். எது? கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை ஊற்றணும். அவருடைய உபதேசத்தை இதில் ஊற்ற என்ன ஆகுனாக்கா இந்த துருத்தி கிறிஸ்துவனுடைய துருத்தியாக மாறும். இந்த தேகம் கிறிஸ்துவனுடைய தேகமாக மாறும். இதை தான் மாதம் நான் கடைப்பிடிக்கிறோம். எப்படி? திருவிருந்து என்ற பெயரில் இல்லையா, அவருடைய ரத்தத்தையும் அவருடைய உடம்பையும் சாப்பிட்றோம். அதை இந்த துருத்திக்குள்ளே போட்டோம்ல, புது ரசம் தானே அது. அப்போ புது சிந்தனை வரணுமா இல்லையா? வரணும் இல்லையா? நீங்கள் உங்களை நேசிக்கிறது போல் எல்லாரையும் நேசிங்க. முக்கியமாக உங்கள் சகோதரருக்கு விரோதமான செயல்களில் ஈடுபடாதீங்க. சகோதரனுடனே நம்மளை போல் கிறிஸ்தவர்களை மட்டும்தான் குறிக்குதுன்னு சொல்ல அப்படி எண்ணிடாதீங்க. கிறிஸ்தவர்களை மட்டும் இந்த உபதேசம் கிடையாது. பழைய ஏற்பாடு தான் அந்த மாதிரி ஒரு கூட்ட ஜனங்களுக்கு. கிறிஸ்தவம் இயேசுன்னு வந்த பிறகு இது உலக மக்களுக்கு அவர் ஒரு ரட்சகராக வந்தார். அப்படி தான் அவருடைய வருகை எழுதியிருக்குது. அவர் ரட்சகர், அவருக்கு பேர். ஒரு கூட்ட மக்களுக்கான இல்லை. இப்போ பூச்சக்கரம் எங்கும் இந்த வசனங்கள் போய் சேரணும். எப்படி சேரும்? உங்களுடைய நடத்தையில், நம்முடைய நடத்தையில் மூலமாக அதுவே சாட்சியாக இந்த உலகத்துக்கு காண்பிக்கணும். மலை மேல் உள்ள பட்டணம் மறைந்து இருக்க மாட்டாது இல்லையா? இயேசு சொல்கிறாரு, உங்களுடைய முழு சரீரத்துக்கு கண்ணானதே விளக்கு. அந்த கண் இருளாக இருந்தால் இந்த முழு தேகமும் எவ்வளவு இருளாக இருக்கும். எவனாச்சும் விளக்கை கொளுத்தி மரக்காலில் மூடி வைப்பானா அல்லது கட்டிலின் கீழே வைப்பானா? வைக்க மாட்டான் இல்லையா? அதை விளக்கு தண்டியில் வைப்பான் இல்லையா? அதுதானே அந்த ரூமில் இருக்கிற வெளிச்சத்தை உருவாக்கி அந்த ரூமில் இருக்கிற என்னென்ன பொருட்கள் எங்கெங்கே இருக்குதுன்னு காட்டும் இல்லையா? அதுபோல் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம இந்த ஊருக்கு வெளிச்சமாக இருக்கணும். உலகம் முழுக்க இருளில் தான் இருக்குது. கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டவங்க நீங்கள் இரவுக்கும் இருளுக்கும் உடையவர்கள் அல்ல, வெளிச்சத்தின் பிள்ளைகள், பகலுக்குரியவர்கள் என்று வேதம் சொல்லுது. எதில்? அறிவால், செயலால், சிந்தனையால், உதவி செய்கிறதுல எல்லாவற்றிலும் கிறிஸ்துவ போல் இருக்கணும். அவர் எங்கும் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தாரே இல்லையா? இதெல்லாம் புது ரசம். பழைய துருத்தி தாங்காதுங்க. இதெல்லாம் பழைய துருத்தியில் இந்த புது ரசம் தாங்கலை. அதே மாதிரி இந்த புது துருத்தியில் பழைய ரசத்தை சும்மா ஊற்றிக்கிட்டே இருக்காதீங்க. துருத்தியே மக்கி போயிடுது, ரசமும் சிந்தி போயிடுது. காணிக்க தசம பாகம் இதெல்லாம் பழைய ரசம் இந்த புது துருத்தியில் தாங்க மாட்டேங்குது. காணிக்க தசம பாகம்லாம் முக்கியம் கிடையாது. உங்கள் மன விருப்பத்தின்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அதை எப்படி செய்யணும்? கிறிஸ்து சொல்கிறார், ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கே கடன் கொடுப்பான், அதை அவர் திருப்பி தருவார் அப்படின்னு எழுதியிருக்கு இல்லையா? அப்போது நம்ம கண்ணு முன்னாடி ஒருத்தர் கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு கிறிஸ்துவே அந்த கதையை சொன்னாருங்க. உங்கள் வீதியில் நான் பசியாக இருந்தேன், எனக்கு உணவு கொடுத்தீங்க. உங்கள் வீதியில் நான் நிர்வாணமாக இருந்தேன், எனக்கு ஆடை கொடுத்தீங்க. உங்கள் வீதியில் நான் காயப்பட்டிருந்தேன், எனக்கு மருந்து கொடுத்தீங்க. உங்கள் வீதியில் நான் சிறைப்பட்டிருந்தேன், என்னை விடுதலையாக்கினீர்கள். ஒரு கூட்ட ஜனம் சொல்லுது, நீங்கள் எப்போ அந்த மாதிரிலாம் வந்தீங்க? அப்படிலாம் ஒன்றும் வரலையே, நான் உங்களை பார்க்கவே இல்லையேன்னு. இன்னொரு கூட்டத்தை பார்த்து கிறிஸ்து சொல்கிறாரு, நீங்கள் தான் அந்த நல்லவங்க, பரலோக ராஜ்யம் ஆதி முதல் உங்களுக்கு தான் காத்துட்டுருக்குதுன்னு. அந்த ஜனம் சொல்லுது, கிறிஸ்துவே நாங்கள் அப்படி செஞ்ச மாதிரி எந்த ஞாபகமே இல்லையே அப்படின்னு. அப்போ கிறிஸ்து சொல்கிறாரு, உங்கள் தெருவுலையோ உங்கள் ஊர்லேயோ எந்த ஏழைகளுக்கோ யாருக்கோ நீங்கள் எதுவோ உதவி செஞ்சீங்களே அதெல்லாம் எனக்கே செஞ்சது போலன்னார். அப்போ அவங்க எவ்வளோ நற்காரியங்கள் செஞ்சுருக்கிறாங்க. அவங்க கிறிஸ்தவராக தான் இருக்கணுன்ற இல்லைங்க, கிறிஸ்தவராக அல்லாதவங்களே இந்த நற்காரியங்கள் நிறைய செய்கிறாங்க. இவங்களையெல்லாம் கிறிஸ்து நேசிக்கிறார். ஆமென். எவ்வளோ பேர் ஒத்துக்கிறீங்க? நம்ப முடியுதா? பாருங்கள், கிறிஸ்து கடைசி காலத்தில் சிலுவையை நோக்கி போகிறார் இல்லையா? அந்த பயணத்தில் அவர் சொன்னது அப்படியே நடந்ததுங்க. கிறிஸ்துவை கைது பண்ணும்போது சிறைப்பட்டிருந்தாரா, அதை விடுதலையாக்க ஒருத்தர் பாடுபட்டார். அப்போ பசியோடு இருந்தார், அவருக்கு உணவு கொடுக்கறதுக்கு ஏற்பாடு நடந்தது இல்லையா? தாகமாக இருந்தார், அவருக்கு தண்ணீர் கொடுக்கப்பட்டது. காயமாக இருந்தார், அவர் காயத்துக்கு மருந்து போடப்பட்டது இல்லையா? இதையெல்லாம் ஒரு கூட்ட ஜனம் செஞ்சுருக்குது. அதே இடத்துல இன்னொரு கூட்ட ஜனம், ஆஹா நீ அன்றைக்கி அவ்வளோ பெரிய ஆளுன்னு சொன்னியே, இப்போ உன்னை நீயே காப்பாற்றிக்கன்னு ஒரு கூட்ட ஜனம் சொல்லிச்சு. உண்டா இல்லையா?
இதுதான் வெள்ளாடு செம்மறி ஆடுன்னு சொன்னார். இந்த வெள்ளாடு தான் இந்த மாதிரி திமிராக பேசுச்சு, செம்மறி ஆடெல்லாம் அப்படியே அன்பாக நடந்துச்சு இல்லையா? கிறிஸ்து சொல்கிறாரு, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்குன்றார். அந்த ஆடுகளுக்காக தன் ஜீவனையே நான் கொடுப்பேங்கிறார். நானே நல்ல மேய்ப்பன் இல்லையா? அப்போது கிறிஸ்து உபதேசங்களை அக்கு வேற ஆணி வேறையாக படிங்க. ஒவ்வொன்றா ஒவ்வொரு வசனங்களாக படித்து பாருங்கள். அவர் என்ன சொன்னார், என்ன செய்ய சொல்லியிருக்கிறார், இதை எல்லாத்தையும் நான் இந்த ஒரே செய்தியில் சொல்லிட முடியாது. இனி வரும் காலங்களில் முடிஞ்ச அளவுக்கு பரிசுத்த ஆவியை நம்மளை எப்படி நிரப்புறாரோ அதுபடி நம்ம பகிர்ந்துக்குவோம். அப்போது இந்த வசனங்களை ஒவ்வொன்றா படிங்க. கிறிஸ்து எங்கெல்லாம் பேசுகிறாரோ, கிறிஸ்துவனுடைய வரிகள் எங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் என்ன சொல்கிறாரு, எப்படி வாழ சொல்கிறாருன்னு பாருங்கள். அதெல்லாம் புதிய ரசம் இந்த புதிய துருத்தியின் மூலமாக பெற்றுக்கொள்ளுங்கள். இப்போ இந்த செய்தியே புது ரசம், புது துருத்தியில் பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் இவ்வளோ காலமாக உங்களுடைய துருத்தியில் பழசு புதுசுன்னு கலந்து 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 போட்டு ஒரு நேரத்தில் பொங்கி கீழே விழுத்துது, ஒரு நேரத்தில் துருத்தி காணாமல் போயிடுது, ஒரு நேரத்தில் துருத்தி வீணாக போயிடுது. துருத்தியால் தாங்க முடியல, அது நோய்வாய்ப்பட்டுடுது இல்லையா? அப்போ கூட அந்த விசுவாசங்கிறது வரமாட்டேங்குது. என்ன தான் பண்ணாலும் நம்மளும் இப்படி தானே இருக்கிறோம் அப்படின்னு தோணுது இல்லையா? பாருங்கள், புதிய துருத்தியாக இருக்கிற நீங்கள் புது ரசத்தை பெற்றுக்கொண்டீங்கன்னா சாவு எனக்கு ஆதாயம் அப்படின்னு பவுல் சொல்கிறான். நான் உயிரோடு இருந்தால் உங்களுக்கு நன்மை, நான் இந்த உடலை விட்டு வெளியே போனால் நான் கிறிஸ்துவோட போய் சேர்ந்துருவேன், எதுவாக இருந்தாலும் எனக்கு நன்மை தான் அப்படிங்கிறார். புரியுதுங்களா? அப்போது இப்போ இருக்கிற நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம் கிறிஸ்துவின் உபதேசத்தை கைக்கொள்ள முயற்சி எடுங்க. இதுவே முதல் படியாக இருக்கட்டும். இந்த துருத்தியில் புது ரசம் ஒரு சொட்டாச்சும் விழுந்துச்சுன்னா அது நான் கிறிஸ்துவை போல் வாழ முயற்சி எடுக்கிறேன். 1 யோவான் நிருபம் என்ன சொல்லுது? 3ஆம் வசனம். 3 அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்ளுகிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்ளுகிறவராய் இருந்தால் அவரை அறிந்திருக்கிறோம் என்று அர்த்தம். கிறிஸ்துவை நம்ம அறிந்திருக்கிறோமா? நம்ம பார்த்துருக்குறோமா? இல்லை இல்லையா? நம்முடைய மூதாதையர் கூட யாரும் பார்க்கல, ஏன்னா அது 2000 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் அவரை அறிந்திருக்கிறீங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? உண்மையிலே நம்ம மனசாட்சி தொட்டு அப்படி சொல்ல முடியுமா? நான் கிறிஸ்துவை அறிந்திருக்கிறேன் என்று எப்படி சொல்லுவீங்க? அவர் வாழ்ந்தது போல நாம் வாழ்ந்தால் அவரை அறிந்திருக்கிறோம் என்றே அர்த்தம். அவர் என்னுள் வாழ்கிறார் என்றே அர்த்தம். கிறிஸ்து சொன்னார் இல்லையா, நானும் என் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். சீடர்கள் கேட்டாங்க, பிதாவை எங்கள் காண்பி அது போதும் அப்படின்னு. கிறிஸ்து சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று இல்லையா? அதுபோல் இந்த சமுதாயம் சொல்லணும், இவர் கிறிஸ்தவர் அப்படின்னு. ஏன்னா கிறிஸ்து வாழ்ந்தது போல வாழறாரியா? எல்லா விஷயத்திலையும் நன்மை செய்கிறார், எங்கும் நன்மை செய்கிறவராயே சுற்றி திரிகிறார் இவர். இதுவே அந்த சகல ஐஸ்வர்யமும் ஆசீர்வாதமும் கிடைக்கும். பழசை விட்டுருங்க, அந்த பழசெல்லாம் வேண்டாம். இந்த புது துருத்தி இருக்குது பார்த்தீங்களா, இதில் புது ரசம். இது எப்படி இருக்கணும்னாக்கா, 4 அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறான். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனையை கைக்கொள்ளாதவன் பொய்யனாக இருக்கிறான். அவருடைய கற்பனை எது? அவர் மலையின் மேல் ஏறி வாயை திறந்து சொன்னார், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான். அதை முழுக்க படித்து பாருங்கள். அதுவே புது ரசம். அதை உங்களுடைய புது துருத்தியில் அப்படியே இறக்கிக்கங்க. இந்த கண்ணான விளக்கு கொண்டு அந்த வசனம்ங்கிற ரசத்தை அப்படியே உள்ளுக்குள்ளே கொண்டு போயிருங்க. அதனால் என்ன ஆகுனாக்கா, இந்த தேகம் பொலிவாக மாறும், நோய்கள் இல்லாத தேகமாக மாறும். ஆமென். இது முதல்ல நடக்கட்டும். 5 அவருடைய வசனத்தை கைக்கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். இது தாங்க முன்னோர்களுக்கு பூரணப்படலைங்க. தேவ அன்பு பூரணப்படலை. அதனால் எல்லாரையும் விட்டு கொடுத்துட்டார். மாட்டிக்கங்க, என்னன்னா பண்ணிட்டு போங்கன்னு விட்டார். ஏன்னா அவர் நிறைய முறை இதை செய்யாதன்னு சொல்லிட்டு வராரு. யாராலையும் அதை கேட்க முடியல. அதனால் கைவிட வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. ஆனால் அவருடைய வசனத்தை கைக்கொள்ளுகிறவருக்கும் தேவ அன்பு நிலைத்து இருக்கும். 5 அவருடைய வசனத்தை கைக்கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனால் அறிந்திருக்கிறோம். தேவ அன்பு எப்படி இருக்குது? இன்னாருக்கு மட்டும்தான் அப்படின்னு இருக்கா? இல்லைல்ல, பிறப்போக்கும் எல்லா உயிர்களுக்கும் பொதுவாக தானே இருக்குது.
அதுபோல் நம்முடைய பார்வை செயல் எல்லாமே பொதுவாக எல்லா உயிர்களுக்குமா இருக்கணும். இவர்கள் ரட்சிக்கப்படாதவர்கள், இவர்கள் புறஜாதியர், இவர் அந்நியர், இவர் தீண்டத்தகாதவர், இவர் உயர்ந்தவர், இவர் தாழ்ந்தவருங்கிற பாகுபாடு இல்லாமல் எல்லாரையும் பொதுவாக நேசித்தா அது புது ரசம். பாகுபாடு வச்சிங்கன்னா அது பழைய ரசம். அதை கொண்டு வந்து துருத்தியில் ஊற்றிங்கன்னா துருத்தியும் கெட்டு போயிடும், ரசமும் சிந்தி போயிடும். அந்த ரசம் தேவையில்லாத ரசம். அது அதிக கெட்டுப்போன ரசத்தை உள்ளே ஊற்றிக்கிறீங்க. அதனால் இது உடம்பும் கெடுத்துடும். புது ரசத்தை ஊற்றினீங்கன்னா இந்த உடம்பும் நல்லாயிருக்கும், ரசமும் எல்லாருக்கும் பிரயோஜனப்படும். இயேசு சொன்னார் இல்லையா, நான் கொடுக்குற தண்ணீர் உங்களுக்குள்ளிருந்து நீரூற்று உருவாக்கும் அப்படின்னாரு. தாகமுள்ள எவனும் என்னிடத்தில் வரக்கடவன் சொன்னார் இல்லையா, அது அப்படியே நிறைவேறும். 6 அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். எப்படி? அவர் நடந்தது போலவே தானும் நடக்க வேண்டும். எப்படி? அவருடைய நடை உடை பாவனையா? இல்லைங்க, அவருடைய ஆத்மாவிலேருந்து வெளியே வந்தது பார்த்திங்களா, சிந்தனை, பேச்சு, செயல். அது எப்படி இருந்தது? ஏனென்றால் இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது. அப்போ இருந்தவங்களுக்கு அறியாமைங்கிற இருள் இருந்தது. இப்போ கிறிஸ்து சொல்கிறாரு, உங்கள் கண்ணான விளக்கில் இந்த வசனங்களை எல்லாம் படித்து இந்த புதிய ரசத்தை இந்த புது துருத்திக்குள்ளே இறக்கிக்கங்க. 9 ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். இது பழைய ரசம். 10 தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான். இது புதிய ரசம். 11 தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இது பழைய ரசம். 12 பிள்ளைகளே, அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். இது புதிய ரசம். 14 பிதாக்களே, ஆதிமுதலிருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாயிருக்கிறதினாலும் தேவவசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். இந்த புதிய ரசம் இந்த புதிய துருத்தியில் பட்ட உடனே என்ன ஆகுதுனாக்கா, அந்த வாலிபத்தன்மை வருது, எல்லாத்தையும் ஜெயிக்கக்கூடிய விசுவாசம் வருது, தேக பலம் வருது. இதுவே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாகவும் மாறுது. 15 உலகத்திலும் உலகத்திலுள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. 16 ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகளெல்லாம் பிதாவினாலுண்டானவைகள் அல்ல. இதெல்லாம் முந்தின மக்களால் உருவானது, பிதாவினால் உண்டானது அல்ல. 17 உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். இதுவே புதிய ரசம். இந்த புதிய துருத்தியில் இந்த புதிய ரசத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும்போது, நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்ளும்போது, கிறிஸ்து இயேசு நமக்குள் இந்த தேகத்துக்குள் மகிமைப்படுவார். அவர் வருகையில் நாம் யாரும் வெட்கப்பட வேண்டியதில்லை. அவரும் நம்மளை பார்த்து வெட்கப்பட மாட்டார். என் பிள்ளைகள் என்னைப் போலவே வாழ்கிறார்கள், நான் சொன்னதை அப்படியே கடைப்பிடிக்கிறார்கள் என்று பிதாவிடத்தில் பரிந்து பேசுவார். நமக்கு மறுஜன்மம் இல்லாத பிறப்பு இறப்பு என்ற இந்த சுழற்சியிலிருந்து விலக்கி என்றும் நித்தியமாக வாழ்கிற அவர் வாக்களித்த அந்த வாழ்க்கையை கண்டிப்பாக அனைவருக்கும் தருவார். அதுக்கு கிறிஸ்து இயேசு நமக்கு துணை இருப்பார். அவருடைய வார்த்தைப்படி நாம் நடப்போம். இந்த புது துருத்தியை புது ரசத்தை ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழும்போது எல்லா நன்மைகளும் நமக்கு வந்து சேரும். ஆமென். சரி, இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நம்புகிறேன். இதை கேள்வியாக கேட்ட அந்த சகோதரர்களுக்கும் இது பிரயோஜனமாக இருக்கும்னு நம்புகிறேன். மேலும் சந்தேகங்களை நாம் பகிர்ந்து கொள்ளுவோம். வரும் வாரங்களில் சந்தேகங்களை பகிர்ந்து கொள்ளுவோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். ஆமென். சரி, நாம் ஜபிப்போம். பரமண்டலங்களில் வாசம் பண்ணுகிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, பரமண்டலத்திலே சித்தம் செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்று வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்களையும் மன்னியும். சோதனை நாட்களிலிருந்து எங்களை மீட்டு பாதுகாத்து கொள்ளும். அந்த ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் துதியும் என்றென்றைக்கும் உம்முடையதே. ஆமென்.
நலம்